ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிசைனர் கோட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க அந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு ஹேண்ட்லே, அதாவது ட்ரேஸ் பண்ணாமல் கையிலே வரைஞ்சி டிசைன் போட்டது. இந்த டிசைனை எப்படி வரையலாம், நம்ம எப்படி இதை வந்துட்டு டிசைன் பண்ணலாம் அப்படின்றத சிம்பிளாகவும் நீட்டாகவும் எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த நெக் டிசைன் வந்துட்டு நெக் லைன் வந்துட்டு அவங்க வரைஞ்சி கொடுப்பாங்க. நம்மளே வரைஞ்சிக்கலாம். ஆல்ரெடி ரவுண்ட் நெக் மாதிரியும் போட்டுக்கலாம். அதில் கீழே மட்டும் சின்னதாக ஒரு கர்வ் போட்டு விட்டோம் அப்படின்னா அந்த நெக்கு டிசைன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா ஒரு சின்ன டிசைனாக அழகாக தெரியும். வி நெக் மாதிரி இல்லாமல் ஒரு பாட் நெக் மாதிரி சின்னதாக மட்டும் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஷார்ப் எட்ஜ் வருது பார்த்திங்கன்னா, அதில் இருந்துட்டு அதே மாதிரியே இது டிசைன் வந்துட்டு இந்த சாரியில் வந்திருக்க டிசைனே கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது எட்ஜில் இருந்து வர மாதிரி ஒரு கொடி மாதிரி வந்து அதில் மேங்கோ லீஃபு இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. ஸோ அந்த மேங்கோ டிசைன் வந்துட்டு சிம்பிளாக போடுவோம். சாரீ வந்துட்டு அந்த ஆரஞ்சு கலர் தான், வேறு எந்த கலரும் இதில் சேர்க்க வேணாம்னு சொன்னாங்க. ஸோ அது மட்டும் போட்டால் கொஞ்சம் டிம்மாக தெரியுதுன்றனால அந்த க்ரீன் கலர் லைட்டாக மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இந்த ஆரஞ்சு கலர் தான் வந்துட்டு சாரீ. அது இந்த பிங்க்கில் பார்க்கையில் கொஞ்சம் டிம்மாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் இந்த க்ரீன் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துருக்கேன். இது வந்து சின்னதாக அந்த கோலம் போடுறதுக்காண்டி ஒரு சின்ன வளைவு மாதிரி போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சென்டர்லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ நீங்கள் மேலேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சென்ட்ரு வரையில் அந்த கர்வ் கரெக்டாக வராது. ஸோ சென்டர்லேருந்து ஒவ்வொரு சைடுக்காக ஆரம்பிக்கணும். அது எப்படின்றத நான் இப்போ இது வந்து ஃப்ரண்ட் நெக்கில் நான் போட்டு காமிக்கிறேன். இதை மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ஹேண்ட்லேயே ட்ரா போட்டு வரைஞ்சி போட்டுடலாம் டிசைன். இதுக்கு வந்துட்டு ட்ரேஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த மாதிரி முதல்ல வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி டாட்டாக அந்த டீஸில் வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அளவு வந்துட்டு நமக்கு பார்க்கையிலே ஒரு கரெக்டான அளவாக தெரிஞ்சது அப்படின்னா அதோட அப்படியே இன்னும் கொஞ்சம் பெரிய டாட்டா வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க. அது மார்க் பண்ணிகிட்டே வரும்போது அந்த டிசைன் வந்துட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கே ஒரு ஃபீல் வரும். அதுக்கப்புறம் நல்லா கோடு மாதிரி போட்டோம் அப்படின்னா அந்த கர்வ் டிசைன் வந்துட்டு அந்த அதாவது வளைவாக போடுவோம் இல்லைங்களா கோலம் போடுறதுக்கு, அந்த மாதிரி போட்டால் அது கரெக்டாக வந்துடும். ஸோ 2 கர்வ் மட்டும் வந்தாலே போதும் ஃப்ரண்ட் நெக்குக்கு இது. அதனால் 2 வளைவு மட்டும்தான் போட்டிருக்கேன். நம்ம என்ன டிசைன் உள்ளே போட போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வளைவை மாற்றிக்கணும். குட்டி குட்டியாக டிசைன் போடணுன்னா குட்டியாக போட்டுக்கலாம். இந்த மேங்கோ வந்து கொஞ்சம், அதாவது ரொம்ப குட்டியாக இல்லை, கொஞ்சம் பெருசாக இருக்கனால இந்த அளவுக்கு அந்த மேங்கோ அதில் ஃபுல்லாகிற மாதிரி பார்த்து போட்டிருக்கேன். 2 மேங்கோ வந்திருக்கு. இந்த மாதிரி 2 சைடு 2 மேங்கோ மட்டும் போட்டு அது கையிலே இப்படி வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு சுருள். நான் ஆல்ரெடி இந்த கிளாஸ் வீடியோவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்கும் போதே சொல்லியிருப்பேன். ஒரு சில டிசைன் வந்து டாட்டு, சின்ன சின்ன சுருள், அப்புறம் இந்த மொட்டைக்காய் ஊசிக்காய்ன்னு சொல்லிட்டுலாம் கிளாஸில் சொல்லியிருப்பேன். ஃப்ரீ கிளாஸ் தான் எல்லாமே வந்துட்டு நம்ம ப்ளேலிஸ்ட்லேயே இருக்குது. நீங்கள் அதுலேயும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புரியலை அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா கூட ஓரளவுக்கு புரியும். அதனால் சின்னதாக ஒரு 2 சுருள், அதை சுற்றி ஒரு சின்ன கர்வ் மாதிரி வந்து ஒரு டாட்டு, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் வந்து இது வந்துட்டு மொட்டைக்காய். இந்த மாதிரி வரைஞ்சிட்டாலே ஒரு சின்ன டிசைன், கொடி டிசைன் மாதிரி வந்துடும். இதை வச்சு நம்ம அந்த ப்ளவுஸை டிசைன் பண்ணியாச்சு. அதான் இதுக்கு வந்துட்டு கஷ்டப்பட்டு ட்ரேசிங் பண்ணி வரைஞ்சி அதை ட்ரேசிங் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம போடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு நம்ம நெக்லைனை மட்டும் வரைஞ்சோமா, கடான்னு கையில் கோலம் போட்ட மாதிரி போட்டோமா, அப்படியே வரைஞ்சி போட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இது பிகினர்ஸ்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ப்ளவுஸில் சிம்பிளாக போடுறதுக்கு இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நல்லா நீட்டாக வரும். உங்களோட க்ரியேட்டிவிட்டியை வச்சு நீங்கள் எப்படி வேணாலும் இதை டிசைன் பண்ணிக்கலாம். நான் அந்த சாரியில் மேங்கோ இருந்ததுனால அந்த ப்ளவுஸ் துணியில் நல்லா பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உள்ள டிசைன் வந்துட்டு இந்த மேங்கோவாக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை கொஞ்சம் அதில் மேங்கோ டிசைன் கொடுப்போம் அப்படின்றதுக்காக தான் அதை கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த நெக் லைன் மட்டும் ஒரு தையல் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அந்த வளைவில் போடணும். அந்த மாதிரி போட்டு ஃபுல்லாகவே கோல்டில் தான் போட்டிருக்கேன். மேங்கோட அவுட்லைனும் கோல்டு தான். அந்த மேங்கோக்கு உள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த ஆரஞ்சு கலர் சாரியோட கலர் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் இந்த குட்டியாக ஒரு டாட் மாதிரி வச்சு சின்ன சின்ன கோடு மாதிரி இருந்தது இல்லைங்களா, கர்வ் மாதிரி, அதுக்கு மட்டும் அந்த க்ரீன் கலர் கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் வந்து சிம்பிளாக தான் இருந்தது, வரைகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை, சிம்பிளாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மேங்கோ வரைகிறதுமே வந்துட்டு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு சின்ன மொட்டைக்காய், அதாவது திலகம் ஷேப் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஷேப் கொண்டு வந்து லைட்டாக ஒரு கொம்பு மாதிரி சுழிச்சு விட்டோம் அந்த சுருள்.
அந்த மாதிரி சுழிச்சு விட்டோம் அப்படின்னா மேங்கோ மாதிரி வந்துடும். உங்களுக்கு எந்த சைடு அந்த கொம்பு வேணுமோ அந்த சைடு சுழிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப கேர்வாக வேணும் அப்படின்னா தான், பெரிய மாங்காய்னா தான் ரொம்ப கேர்வ் வந்தால் தான் அழகாக இருக்கும். இது குட்டி மேங்கோன்றனால ரொம்ப கேர்வெல்லாம் அதாவது ரொம்ப வளைவுலாம் தேவை கிடையாது. திலகம் ஷேப்புக்கு வந்து லைட்டாக ஒரு சுருள் மாதிரி போட்டாலே போதும். மேங்கோ வந்துட்டு நல்லா நீட்டாக வந்துடும். இதுலேயுமே மேங்கோ ஃபில் பண்ணுறதுக்குமே உள்ளே ஃபில் பண்ணுறதுக்குமே வந்துட்டு ஃபுல்லாக ஆரஞ்சு கலர் கொடுக்காம உள்ளேயும் குட்டி குட்டி மொட்டைக்காய் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த கோல்டன் கலரில் மொட்டைக்காய் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த ஆரஞ்சு கலரில் ஃபில் பண்ணியிருக்கேன். அதுவும் பார்க்குறக்கு நல்லா இருந்தது. ஃபுல் ஆரஞ்சாக கொடுத்தாலும் உள்ளே ஒன்றுமே இல்லைன்னா அதுவும் கொஞ்சம் டல்லாக தெரியும் அப்படின்றதுக்காக கோல்டும் ஆரஞ்சும் கலந்தது மாதிரி உள்ளே கொடுத்துருக்கேன். அவுட்லைன் கோல்டு தான் கொடுத்துருக்கேன். இந்த டிசைன் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு, அதாவது உங்களோட ஐடியாஸ் படி வேறு எதுவும் குட்டியாக சேர்த்துருந்தீங்க போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது ஐடியா இருந்தால் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த டிசைன் வந்துட்டு அவங்களுக்கு, அதாவது சிம்பிளாக தான் போட சொல்லியிருந்தாங்க கஸ்டமர் வந்துட்டு. போட்டு கொடுத்து அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளவுஸுமே வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டு போனாங்க. இதே மாதிரி சிம்பிளாகவே போடுங்க, அதாவது கொஞ்சம் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கணும், ரொம்ப கிராண்டாக இல்லாமல் சிம்பிளாக சின்ன சின்னதாக, அது கோயிலுக்கு போகையில் ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போகையில் அந்த மாதிரி கட்டிகிட்டு போகிறதுக்கு இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் சின்னதாக தான் போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.